ஏசாயா 54 3 காரியங்கள் போட்டிருக்கு. முதல் காரியம் என்ன? தேவன் நம்மை காலைதோறும் எழுப்புகிறார். 2வது, இளைத்தவனை இளைப்பாற செய்கிற வார்த்தைகளை சொல்கிறார். உனக்கு அடிக்கடி டிப்ரெஷன் வந்துடும், சோர்வு வந்துடும், மன சஞ்சலம் வந்துடும், உலகத்தின் கவலைகள் உன்னை அப்படியே குப்பை மாதிரி போட்டு உன்னை அமுக்கும். அப்படி உனக்குள்ள அந்த ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் பயத்தின் ஆவியும் கலக்கத்தின் ஆவி கொடுக்கும். அப்படி கொடுக்கிறப்ப கர்த்தர் என்ன செய்வாரா? இல்லன்னு உனக்குள்ளவே ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுவாரா? அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் இது கர்த்தர் ஊழியக்காரர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது யாரு சொன்னது? யோபு. நெகேமியா சொன்னாரு, எனக்கு நன்மை உண்டாக என்னை நீ என்ன செய்தோ நினைத்தோ. நீங்க எப்படி ஜெபிக்கணும்? எசப்பா, என்னை யார் நினைக்கிறாங்களோ மறக்கிறாங்களோ அது எனக்கு முக்கியம் இல்லை, என்று நீங்க என்ன செய்யணும்? நினைக்கணும். இதான் ஜெபம். எப்படி ஜெபிக்கணும் சொல்லு? நீங்க தான் என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஜெபிச்சது யாரு? நெகேமியா. ஒரு பரிசுத்தவான், எருசலேமின் அலங்கங்களை கட்டினவர். அவர் என்ன சொன்னாரு? ஜெபம் பண்ணாருன்னா, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். சுகந்தி கல்யாணத்துல கொடுத்தோம். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அப்ப கடந்த மாசத்துல சுகந்தி கல்யாணத்தை வச்சு நாங்க கடன் வாங்கல, கல்யாணத்தை அவரு முன்னுக்கு நின்று நடத்துறாரு. ஏன்? நீ கூப்பிடாமலேயே அவர் வந்து நின்று அவர் உன் மேல நினைவா இருக்கு. உனக்கு எப்ப வீடு கொடுக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணணும், எப்ப குழந்தைய கொடுக்கணும், எப்ப வருமானத்தை கொடுக்கணும், உனக்கு எந்தெந்த நேரத்துல செய்யணுமோ தெரியும் இல்ல? அது அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபத்துல புரிஞ்சுக்கணும். அந்த ஏசாயா 54 போட்டிருக்குது, என் செவிகளை கவனிக்கும்படி செய்கிறீர். அப்போ உங்க காது கர்த்தருடைய சத்தம் வரும்போது நீ என்ன செய்யணும்? இல்ல காது கேட்காத மாதிரி இருப்ப. மத்தவங்க உன்னை பத்தி பேசுறாங்கன்னா எப்படி கேட்பாங்க? என்னடா நம்மளை பத்தி பேசுறாங்க, தேவி தேவின்னு சத்தம் வருது, நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு காதை நல்லா தீட்டிவேன். அப்ப எப்படி கேட்ப? கவனிச்சு கேட்ப. மற்ற இடத்துல நிறைய காரியங்கள் யார் பேசினாலும் ஏன் மனசுல நிக்கல அப்படின்னா ஏனோ தானோன்னு கேட்கறது. இந்த வார்த்தை தான் இந்த பிப்ரவரி மாசம் உன் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வருகிற வார்த்தை. ஒரு விசுவாசி எப்படி ஜெபிக்கணுமா? அன்றைய காலையில என்ன அலாரம் எழுப்பணுமா, கர்த்தர் எழுப்பணுமா? இது உன் ஜெபம். முழங்கால் போடுங்க, சொல்லுங்க. ஏசப்பா, என்ன காலைதோறும் தட்டி எழுப்புங்க. என் காதுகளை கவனிக்கிற மாதிரி மாத்துங்க. என் நாவை உம்முடைய வார்த்தைகளால நிரப்புங்க. நீங்களா ஜெபம் பண்ணிக்கீங்க, சொல்லி கொடுத்துட்டு தானே? நீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஏசாயா 54 படி உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அது என்ன? எப்ப தேவ சமூகத்துக்கு போனாலும் ஒரு கொட்டாது, எப்ப கர்த்தருடைய சமூகத்துல போனாலும் ஒரு அசதி. இந்த நிர்திஷ்டானத்தின் ஆவிகள் மாறிடும். காலைதோறும் உன கட்ட தட்டி எழுப்படும். ஏன்னா கிருபைகள், புதிய கிருபைகள் உனக்கு கிடைக்கும். தேவ சமூகத்துக்கு நல்ல நேரத்தோட வரணும். வாழ்நாள் முழுக்க கற்று